செல்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பரலோகத்தின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு நீ தலைவராக இருப்பதற்கு நன்றி. அப்புரோஜனமான வேலைக்காரர்கள் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டதற்கு நன்றி. திருச்சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை நீங்கள் தந்தரல முடியா ஜெபிக்கிறோம். பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வயதிலே மூத்தவர் பாஸ்டர் தேவசகாயம் அவர்கள், நல்ல நண்பர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் 83ஆம் ஆண்டிலே இந்த அம்பாவில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டிங் ரொம்ப ஸ்டிங்கான ஏரியாலாம். ஹல்லேலூயா. இந்த மானிட்டர் கொஞ்சம் தான் இருக்குள்ள இருக்கு. மானிட்டர் அதாவது நான் பேசுவது எனக்கு வழங்கணும், உங்களுக்கு வழங்கணும், எனக்கு பதில் வழங்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாஸ்டர் சகாயம் அவர்கள் கடுமையாக வேலை செய்வார். கடுமையாக என்னது ஹார்ட்வேர் ஷாப்பில் வேலை செஞ்சாங்க. 100 டன் லோரி ஓட்டிட்டு அப்படி போயிட்டு வேலை முடிஞ்சு வந்து உடனே வருவார். நெருப்பு மாதிரி வருவார், நெருப்பு மாதிரி கிளம்புவார். இப்போ கிணறு தான் இருக்கும், கிணத்துல தான் குளிப்போம். எலக்ட்ரிக் இருந்துச்சு, அப்போ தான் கிணத்துல குளிப்போம். காலையிலேயே 5 மணிக்கு குளிக்கணும். எப்படி இருக்கும் சொல்லுங்கள் கிணத்துல குளிச்சா? இல்லைங்களா? யார் கிணத்துல குளிச்சிருக்கீங்களா? கை சொல்லுங்கள். பெரிய சுகமாக இருக்கும் அது குளிகள், இல்லையா? ஃப்ரெஷரியில் விட்டு தோற்று போயிடும், அவ்வளோ வேகமாக இருக்கும். உள்ளுக்குலையெல்லாம் நடுங்க. அப்படி விதமாக காலைல குளிச்சுட்டு வேகமாக வேலைக்கு போவார். வேலை முடிஞ்சு வருவார், உடனே கிளம்பாரு, உடனே ஒழித்து கிளம்பி போயிடுவார். பார்த்தா அந்த காலத்தில் கம்ப மாட்டெல்லாம் வந்து நிறைய ட்ரக் கேடிஸ், இன்னும் அதை கூட பெருசாக பெரிய கம்பெனிலாம் உருவாக்கியிருப்பானுங்க, ட்ரக் கம்பெனிலாம். அந்த காலத்தில் நிறைய ஆட்களை சந்தித்து இருக்கிறோம். புறப்பட்டு செல்வோம். இந்த பண்டாமரம் புறப்படுப்போம், சாமி டிவிஸ் மீட்டிங் போவோம், இல்லையா? அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவங்கள். நான் ஒரு வாலிபன் நாட்களில். 83னா எனக்கு 20 வயசு, சரிங்களா? தேவன் நல்லவராக 20 வயசுலாம் கணக்கு பண்ணிட்டேன். நேரம் பிரச்சனை இல்லை. நான் தாத்தா ஆகிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் அருமையான பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். விதமாக ஊழியங்களை நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன் திங் ஃப்ரம் பாஸ்டர் சகாயம். இஸ் அ ப்ரேயர் மேன். வந்து ஜெபிப்பார். 84ஆம் ஆண்டில் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கும்போது 3 மணி ஜெபத்தில் எப்போது ஜெபிப்போம். 3 மணிக்கு ஒரு ஜெபம் இருந்துச்சு. இந்த ஜெபத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது நாங்கள் கூட அவரும் ஜெபம் நானும் ஜெபம் பண்ண முடியாது கற்றுக்கொண்டேன். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் டைம். நான் மெத்தடிஸ்ட் பேக்ரவுண்ட், ஸ்டான்ச் மெத்தடிஸ்ட், உடைக்க முடியாது, இல்லையா? ஆனால் ஆண்டைய நல்ல கரஸ்மெட்டிக் மெத்தடிஸ்ட். இங்கேருந்து செந்தூருக்கு போடுவோம் ஊழியத்துக்கு, இல்லையா? கரஸ்மெட்டிக். ஆனால் நிறைய நான் 16 வயசில் ஊழித்து வந்துட்டேன். The age of 16 entering ministry. ஒரு வாஞ்சல். நீங்கள் பிள்ளைங்களை பாட்டெலாம் பாடினாங்க, நிறைய காரியங்கள் செய்தீங்க. நீங்கள் ஆண்டர் காரியத்தில் வாஞ்சவர்களாக இருக்குங்க, கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு பாப்பா வந்து பாடினாங்க, காணிக்க பாட்டு பாடினாங்க, பயந்துக்கிட்டே பாடினாங்க. தெரிஞ்சிருச்சு எங்கள் பிள்ளைக்கு. மியூசிஷியன் ஒரு மாதிரி, என்னடா இந்த பிள்ளை என்னது கட்டு ஓடுது, தெரியுங்களா? தெரியும். மியூசிஷியன் போராடுறாங்க, கற்றுக்கு சோதனம் எப்படி சமாளித்தாங்க. அதுதான் மியூசிஷியன்.
இல்லையா? கரெக்டாக சமாளிக்க தெரியணும் விசிஷனுக்கு. அழகாக சமாளித்து அந்த பிள்ளையும் கேரேஜ் பண்ணி அந்த பாட்டு வந்து பிள்ளை நம்மளை பார்த்து பயம் வந்துருச்சு. நல்லா தான் பாட வந்துச்சு, பாட வந்து நம்மளை பார்த்து பயந்துருச்சு. உடனே தேவன் நல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் எல்லாம் கடந்து தான் போகும் இல்லையா? எல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா? தேவன் நல்லவர். இதெல்லாம் கடந்து போகிறது தான் நம்மளை ஆண்டு நடத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? நல்ல என்எஸ்சி அப்படி கமிஷன் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் வெளியே வரேன். ரொம்ப நாளைக்கு பிறகு தான் வெளியே வரேன். இந்த கோவிட் ஆரம்பிக்கிற டைமில் நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். ஸ்ரீலங்கா ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு துதி ஆராதனை, எங்கள் சபையில் நல்லா துதிக்கிறீங்க, எங்களுக்கு பார்த்து மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வர்ஷிப்பிங் சர்ச். எங்கள் சபையில் வருஷம் 24 கூட துதி ஓடும். போன வருடத்தில் ஜோயல் தாமஸ் வர வச்சுருந்தோம். அவர் நல்லா வந்து துதிவேல் நடத்திட்டு போனார். வந்து பிறகு போகிற டைமில் ஜோயல் தாமஸ் கோவிட் டைமில் வந்துருச்சு, பேக் பண்ணி அனுப்பிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வேணாம் வீட்டில் இருக்கா, முதல் குடும்பத்தை போய் பாருங்க சொன்னேன் இல்லையா? ஜோயல் தாமஸ் கையெடுத்து கொண்டு போனார். பாஸ்டர் இந்த மாதிரி நீ தப்பி வச்சு அனுப்புகிற பாஸ்டர் நீங்கள் ஒரு ஆள் தான், ஆனால் உரிச்சு எடுத்துருப்பாங்க மலேசியாவில் சொல்லி. சொன்ன ஊழியம் முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம். எது ராமே சொல்லுங்க, எது ராமே சொல்லுங்க. ஊழியமா குடும்பமா? குடும்பத்தை ஒழுங்காக கட்டலன்னா ஊழியம் செய்யாத சொல்கிறேன். சபையில் ஒரு ஊழியம் செய்யாத. ஏன்னா குடும்பம் எழுது உறவு. ராமே சொல்லுங்களேன். உறவு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. தேவனோடு நல்ல உறவு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. சில பேர் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள், நல்லது. ஆனால் ஊழியத்தை காட்டிலும் உறவு முக்கியம். யாரோடு உறவு முக்கியம்? தேவனோடு உறவு முக்கியம். தேவனோடு நல்ல உறவு இருந்தால்தான் எல்லாரோடையும் உறவா இருக்க முடியும். ராமே சொல்லுங்களேன். நீங்க யாராச்சும் கடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சேர்ச்சில? இன்னைக்கே அது வந்து மனம் திரும்பி. ரொம்ப நாள் அந்த சபையில் ஒரு ஆண்டு பேசிக்கிட்டு இருக்கல, எதுக்கு பேசாம இருக்கிற? நீ பேயா? நான் வந்து சபை பாஸ்டர். ராமே சொல்லுங்க, ராமே சர்ச் பாஸ்டர். அவன் பயனியர் மேன். நான் எங்கே போனாலும் சபை கட்டுவேன். கால் வச்ச சபை கட்ட பாரம் இருக்கும், தரிசனம் இருக்குது. என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓல்டு மலேசியாவில் சர்ச் கட்ட முடியாது. நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். சபாசரா வரைக்கும் போன பிளான் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் சபாசராவை போகிறேன், மிஷன் சென்டர் பண்ணுறேன். ராமே சொல்லுங்களேன். 51 நாடுகள், 51 நாடுகள் ஆசியாவில் இருக்கின்றன. ராமே சொல்லுங்களேன். 51 நாடுகள் ஆசியாவில் இருக்குது. அந்த நாடுகளை அசைக்க முடியாத இங்கேயும் ஜனங்கள் எழுப்புவா. எழுப்புங்க, சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காத. ஜீவிய நாட்கள் கர்த்தர் கொடுத்த தேவநாமத்தை பறைச்சாற்ற முடியாது. ஆகவே ஏதோ சுகபோகமாய் வாழ்ந்துவிட்டு போவதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. be a kingdom mindset people. ஆனால் தான் இன்றைக்கு மலேசிய தேசத்தில் எல்லா சபையில் இணைகிறார்கள். எங்களுக்கு மெத்தடிஸ்ட், லூத்தரன், ஏஓஜி, இண்டிபெண்டன்ட் எல்லாரும் கர்த்தர் இணைக்கிறார். ராமே சொல்லுங்களேன். எனக்கு எல்லா சபை மக்களோடு உரிய நல்ல நட்பு இருக்கு, உறவு இருக்குது. பிஷப்ஸோட இல்லையா, தலைகளோடு பிஷப்ஸோட உறவு கற்று வைக்கிறோம். ராமே சொல்லு. ஏனென்றால் நாம் இணைக்க வேண்டும். ராமே சொல்லுங்களேன். நாம் பிரிந்திருக்க கூடாது இல்லையா? நாம் இணைக்கப்பட்டோம் என்றால் நாம் இணையப்படுவது எதெல்லாம் சரியில்லை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் தவறி இருக்கிறோம். ராமே சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் குறைவுள்ளவர். இன்றைக்கு சிஸ்டர் வசனம் படிச்சாங்க இல்லையா? துன்மார்க்கமா இருக்காதே இல்லையா? நான் என்ற ஆங்காரத்தில் இருக்காதே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடாது. ராமே சொல்லுங்களேன். நம்மளை விட நிறைய தெரிந்த ஆட்கள் இங்கே இருக்கிற. ராமே சொல்லுங்களேன். நாம் எவ்வளவுதான் வல்லமை பிரசங்கம் பண்ணாலும் என்னோட திறமையான ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். அது என்னைக்கு நம்ம மறந்து விடக்கூடாது. ராமே சொல்லுங்களேன். யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா ஒரு ஆள் அற்பமா என்னன்னா ஆசீர்வாதத்தை கர்த்தரே தடை பண்ணுவார். ராமே சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா? அது லேயாளை அற்பமாக எண்ணார் ராகேல், அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா என்ன ஒரு ஆள் என்ன ஆரம்பிச்சுமா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத தேவன் தடை பண்ணுவார். ராமே சொல்லுங்களேன். யாரையும் அற்பமா எண்ணாதீர்கள். யாரையும் அற்பமா எண்ணுவதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அதனால்தான் என்னது சிங்காசனத்துடைய தேவன் இறங்கி வந்தார். ராமே சொல்லுங்களேன். யாரையும் அற்பமா எண்ணவில்லை. சமாரியாவில் அந்த சமாரிய ஸ்திரீ அற்பமா எண்ணாங்க எல்லாரும். ஆனால் இயேசு அவர் அற்பமா எண்ணவில்லை. ராமே சொல்லுங்களேன். அந்த சமாரிய ஸ்திரீக்கு அப்புறம் இல்லையா, சமாரிய அவருக்கு உறவில்லை. அப்படி கிட்ட வந்துடலாம், அவங்க சுற்றி தான் வருவாங்க. ஆனால் இயேசு போய் பார்க்க எதுக்காக? அந்த ஸ்திரீ தொடப்பட வேண்டும். ராமே சொல்லுங்களேன். சமாரிய முழு சமாரியாவுக்கே தான் அவர் பிரசங்கியாம. ராமே சொல்லுங்களேன்.
இவ்வளவு ஊழியக்காரங்க எல்லாம் இருந்தானுங்க, எல்லாரும் இருந்தானுங்க, எல்லாம் தின்னுகிட்ட பிரியாணிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனுங்க எத்தனை பேருமே. இயேசு கிறிஸ்து இங்க பேசிக்கிட்டு இருக்காரு நினைச்சிருக்கானுங்க. சாப்பாடு வந்துச்சா கேட்கிறானுங்க. சாப்பாட்டு மன்னனுங்க எல்லாருமே. இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் ஆத்மா ரட்சிப்பதே ஒரு நோக்கமுடையவராக இருந்தார். ராமச் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட எண்ணமுடைய ஜனங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உறவு இல்லையா? வேதத்தில் வசனம் வாசிக்க ஒரு நீ காலையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு சாட்சியாக சொல்றேன். நீ பிரசங்கத்துக்கு உதவியா இருக்கும். எனக்கு ஆண்டு பேசினது 2 மண்டையை தட்டி பேசுறாரு. வேதத்தில் வாசிப்போமாக அன்பின் செயலை குறித்து நான் பேச இருக்கிறேன். The act of the love. இல்லையா? எபேசியர் 3 வசனம் 19. எபேசியர் Ephesians chapter 3 verse 19 வாசியுங்கள். யார் வாசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எபேசியர் 3:19. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சரள பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகிறார். பவுல் நிறைய 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். நல்ல படித்த வேத பண்டிதர் இல்லையா? காமையிலிருந்து கற்றுக்கொண்டவர். உங்க பாச நிறைய போதிச்சிருப்பார், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இல்லையா? பவுல் நல்ல கர்த்தர் அவரை தமஸ்கு பவுலில் கர்த்தர் அவரை சந்தித்தார். ஆச்சரியமாய் கர்த்தர் சந்தித்தார். சபைகளை உடைத்து போட்டவன், சபைகளை நொறுக்கினவனை கர்த்தர் அல்லேலூயா சந்தித்து அவனை ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. பவுல் ஒரு பெரிய சபைக்கு கொடுக்க பெரிய வரப்பிரசாதம் சொல்ற ராமச் சொல்லுங்களேன். நல்ல அப்படியாக பவுலை தொட்டு 13 நிருபங்களை எழுதுகின்றார். பவுலை குறித்து அநேகருக்கு பல தவறான கருத்துகள் இருந்து பிற்காலங்களிலே அதெல்லாம் சரியாகி ஒருமனமானது. ராமச் சொல்லுங்களேன். சரியாக்கப்பட்டது. பேதுரு எழுதுறாரு பவுலுடைய கருத்து. பேதுரு அப்போஸ்தலருக்கு தலைவர். பேதுரு தப்பு செய்யும் போது பவுல் கண்டிக்கிறார். ராமச் சொல்லுங்களேன். அதை நாசுக்கா கண்டிக்கிறார். ராமச் சொல்லுங்களேன். கண்டித்தது சரிப்படுத்துகிறார். அதை ஏற்றுக்கொண்டு பேதுரும் காரியங்களை செயல்படுத்தி அவரை தன் நிருபங்களில் எழுதியிருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க எதிர் நிருபம் யாரும் சொல்லிடுவார். அதை எழுத்து நடைமுறைகளை பார்ப்போம்னால் அது பவுலுடைய வாசம் இருக்கிறது. அங்கு எழுத்தினுடைய வாசங்கள் காணப்படுகின்றன. நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்க எல்லா விசுவாசிகளும் வளர்ந்த விசுவாசிகள் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். நீங்க வளராவிட்டால் வளருவீர்கள். ராமச் சொல்லுங்களேன். இல்லையா? பால் குடிச்சா நீங்க வளருவீங்க. ஆனா வாழ்க்கை கூட பாலை குடிச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் மாம்சமும் சாப்பிட பழகு. அவன் பலமா புஷ்டியாய் மாறுவாய். அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். விதமாக எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். 61ஆம் ஆண்டிலே, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று வருடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 61ஆம் ஆண்டிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதிய எபேசு திருச்சபைக்கு அன்பினுடைய ஆழத்தை குறித்து எழுதியிருக்கிறார். 21 முறை அன்பு என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்குதுங்க. எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கு? அன்பு என்ற பாஸ்டர் 1 யோவான் பேசப்பட்டு சொன்னார். பாஸ்டரே, 1 யோவான் என்றால் அன்புதான். ராமச் சொல்லுங்களேன். அவன் அன்பின் சீஷன். இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் அன்பின் சீஷன். 61ஆம் ஆண்டிலே எழுதப்பட்டது. எபேசு திருச்சபையிலே ஒரு பெரிய ஆழமான உள்ளடக்கம். ஒரு பயங்கரமான அன்பிலே எப்படி கிரியை செய்ய முடியும், அன்பிலே எப்படி கிரியை செய்ய வேண்டும், எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று பவுல் தெள்ள தெளிவாக 61ஆம் ஆண்டிலே இந்த எபேசு திருச்சபைக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது. ராமச் சொல்லுங்களேன். ஆனா எப்பொழுது நீங்க வாசியுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீ சேர்ச்சில் கடிகாரம் வைக்கல, நான் கிடையாது தெரியுதா? ஓரத்தில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கியால மோசமானவங்க என்னதான் சொல்றேன். கடிகாரம் தான் கண்ணு முள்ள வைங்க. இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிற எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் நம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்க சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்கள் என்று சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசம் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை எபேசு திருச்சபை செய்தது. அன்பிலே ஆரம்பித்த திருச்சபை
ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆரம்பத்தில் இருந்த அன்பு இருக்குது அவங்க கிட்ட. இன்னைக்கு கோவிட் பூரா உலகம் சொல்றாங்க, வந்துருச்சு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நன்மையும் இருக்குது, தீமையும். அமைச்சிருங்களேன், நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு என்ன நடக்குமா? அந்த வசனம் படிங்க, தெரிஞ்சவங்க வேகமா படிங்க. பாஸ்டரை தவிர்த்து, மக்கள் எல்லாம் தெரியும், பாஸ்டர் மட்டும் படிக்கக்கூடாது. பாஸ்டர் தவிர்த்து ஒரு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்குது, சகல அன்புக்கு இதை நடக்கும் சொல்லி. அப்படி படிச்சிட்டீங்களா? உங்களுக்கு இந்த பிரியாணி இன்னைக்கு நான் வாங்கி தரேன். வேகமா படிங்க. நான் சவால் விட்டுருக்கேன்ல, சவாலை வாலிப பிள்ளை ஏற்றுக்கொண்டு நம்ம நல்லா இருக்கும். நிருப பேர் படி சொல்லணுமா? சரி, ரோமர். இந்த பாஸ்டெல்லாம் மோசமானவங்க தான், டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருவோம். படிச்சுட்டீங்களா? இல்லை நான் படிக்கணுமா? பாஸ்டர் படிக்கக்கூடாது, நான் படிக்கிறேன். சரி, யாரும் இல்லையா? பிரியாணி வேணாமா? அப்ப நீங்க எனக்கு பிரியாணி வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி. அந்த கோவிட் நடந்தது கூட என்னதான் நன்மைக்கு தான் நடந்தது. ராமேஸ்வரங்களேன், ஒரு நாள் தீமைக்கு அல்ல, ஒரு நாள் தீமைக்கு இல்லவே இல்லை. ராமேஸ்வரங்களேன், எங்க சபையில கோவிட்ல ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க ஜெபித்தது எப்படி ஜெபம் பண்ணாங்க? நான் 60 வயசு வாழ்லாம் மட்டும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒளி சேருவாங்க சபையில. அந்த அம்மா அந்த ஐயாவுக்கு 70 வயசு ஆகும் போது அவங்களோட மனைவி ஒரு 60+ இருக்கு, அவங்களுக்கு 61 தான். இப்போ பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான். இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு எப்போ நல்லா ஜெபிக்கிற இஸ் அ ப்ரேயிங் உமன். அவங்க சபையில் அவங்க மகன் சிறைச்சாலையில், நான் சிறைச்சாலை ஊழியத்து போனேன், 15 வருஷம் சிறைச்சாலை ஊழியத்து பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கூடும்போது அந்த சிறைச்சாலையில் அவங்க மகன் தூக்குத்தண்டனை கைதி. அவன் தூக்கத்தில் கத்தர் அற்புதமாக தப்புவித்தான். ராமேஸ்வரங்களேன், இன்னைக்கு சபையில் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி சபையில் நல்ல வேலை. சிங்கப்பூரில் வேலை செய்கிறான். சிங்கப்பூர் அவன் கொலை செய்தவன், ஒரு ஆளை கொலை செஞ்சு தூக்குத்தண்டனை கைதி. அவனை ஆண்டு அற்புதமாய் தப்புவித்தான். நல்ல ஜெபிக்கிற தாய்மார், தாயின் தகவல் நல்ல ஜெபிக்கிறவங்க. அவங்களுக்கு கோவிட் கொஞ்சம் பய உணர்வு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் பொங்குஸ் தான். கோவிட் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, நாங்கள் ஒரு மருந்து இல்லை, எனக்கு தெரியும் இல்லையா? வீட்லேயே இருந்திருக்கலாம். அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது நினச்சி அவங்க ஸ்ட்ரோக் கிடைச்சிருச்சு. கோவிட்ல அவர் ஸ்ட்ரோக்கில் செத்துட்டாங்க, அவ்வளோதான். அவங்க கோவிட்ல நான் கிளியர் ஆச்சு, ஸ்ட்ரோக் அடிச்சு பார்த்து பயத்தில் இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டாங்க இல்லையா? பாருங்க, அந்த அம்மா நல்ல ஜெபிக்கிறவங்க இல்லையா? நல்ல மணியா அவங்க இப்படி ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே, நான் 60 வயசு வாழ்ந்தால் மட்டும் ஜெபிச்சிருக்காங்க. அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நான் சொன்ன வீட்டில் சொன்ன பயப்படாதீங்க. அவங்க ஆண்டுடைய சமூகத்தில் இலை பாரி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சுவிசேஷத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு வெரி போல்ட் எடுக்கிறீங்களா, இறை குட்டி வச்சிங்களேன், எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறாங்க, அவங்க நேரம் சுவிசேஷத்தில் இருவாங்க. அந்த மாதிரியான பயப்பட மாட்டாங்க. பயம் என்பதே கிடையாது. அவ்வளோ வெரி சீல் படிப்பறிவு இல்லை, ஆனால் சுவிசேஷத்தில் ஒரு பாரம் உள்ளவர்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய அன்பு கூறல அந்த குடும்பத்துக்கு நன்மைக்கு எதுவாய் செய்தார். தீமை சொல்ல முடியுமா? கோவிட்டு நான் சொல்ற நன்மை தான் சொல்றேன். ராமேஸ்வரன் சொல்லுங்களேன், சில நல்ல காரியம் ஆண்டு கற்று தருகிறார். அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலம் ஏற்படலாம். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூற ஆளா இருந்தா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு தீமைக்கு எதுவும் நடக்காது. நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஆண்டு கற்றுத்தருகிறார். பாருங்க, இந்த எபேசு திருச்சபை அன்பிலே ஆரம்பித்த திருச்சபை தான். ஊழியெல்லாம் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன சொல்றது? ஆதியில இருந்த அன்பனை விட்டுட்ட. நம்ம ஊழியெல்லாம் செய்யலாங்க, பாட்டு பாடலாம், பண்ணலாம், பேய் ஓட்டலாம், தீர்க்க சொல்லலாம். ஆனா ஆண்டு மேல அன்பு இல்லைன்னா என்னது?
ஆண்டு சொல்றான், உன்னை நான் அறியேன். எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? வேதத்தில் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க, எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்களா? இயேசு சொல்றாரு தானே. மத்தேயு சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். வசனம் 21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோகத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்புறம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொன்னோமே. ஊழியர்கள் செஞ்சிருக்காங்க. தீர்க்கதரிசனம் சொன்னோமே. உமது நாமத்தினாலே பிசாசு ஓட்டி இருக்கிறமே. உமது நாமத்தினாலே அநேக அற்புதம் செஞ்சிருக்கிறமே என்பார்கள். அப்புறம் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே. ஆங்கிலத்தில் ஓஸ்தா போடப்பட்டிருந்தீங்களா? ஆங்கிலம் பயன்படுத்தீங்களா? ஃபூல் போடப்பட்டிருக்கும். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போக சொல்றாரு. அப்ப யாருங்க பரலோகத்துக்கு போவா? தீர்க்கதரிசனம் சொல்றது இல்ல, நல்லதா அந்த புரிதல் செஞ்சிருக்காங்க. அது தீர்க்க தரிசனம். பிசாசு ஓட்டி இருக்கிறாங்க, அற்புதம் செஞ்சு இருக்கிறாங்க. என்னை உன்னை அறிய, I don't know you, I don't know you, get up. எப்படி இருக்கும்? இதுல பாஸ்டர்மாரெல்லாம் இருக்காங்க, ஊழியக்காரலாம் இருக்கிறான், எல்லாரும் இருக்காங்க. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? என்னை அகன்று போங்க. ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவனுடைய கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் அன்புள்ளவர்கள். அன்றைக்கு ஆரம்பிச்ச ஊழியத்துல, ஆனா இன்றைக்கு அவருடைய உறவுல சரியா இருக்கிறோமா? அந்த அன்பின் உறவுல சரியா இருக்கிறோமா? ராமிச்சிருங்களேன். ஊழியம் செய்கிற உண்மைதான், ஆனா உறவிலே சரியா இருக்கிறோமா? அன்பை சரிப்படுத்துவோமாக. ஆண்டவரோடு இருக்கிற அன்பு. அநேகர் என்ன செய்ய விரும்புகிறார்கள்? இருக்கிற மக்களோடு அன்பை சரிப்படுத்த விரும்புகிறார்கள். நான் தேவனோடு இருக்க உறவு சரியா இருக்கணும். தேவனோடு இருக்க உறவு சரியானா தான் இங்க இருக்க உறவு சரியா இருக்கும். ராமிச்சலுங்களேன். இங்க இருக்கிற உறவை சரிப்படுத்த விரும்புகிறோம். நண்பர்களோடு இருக்க உறவு, உறவுக்காரனுக்கு உறவு, அதெல்லாம் சரிப்படுத்த விரும்புகிறோம். ஆனால் தேவனோடு இருக்கிற அன்பை சரிப்படுத்த வேண்டும். நமக்கும் தேவனுக்கு என்னதான் ஒரு என்ன இருக்கக்கூடாதான், கேப் தரக்கூடாது. இல்லையா? வேதத்தில் படிங்க. யோவான் சுவிசேஷத்துல யோவான் அன்பின் சீசன் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் போனீங்களா பாத்தீங்களா? இங்கே இயேசு யாரு? பேதுருவை தேடி வராரு. பேதுருவை தேடி வந்து அவருக்கு சாப்பாட்டுலாம் சமைச்சு கொடுத்து, இல்லையா? பேதுரு சொன்னா, பழைய குருடி கதவு திரடி. நல்ல ஆரம்பத்தில் வேகமா இருப்பாங்க. ஏதாச்சும் பிரச்சனை வச்சுங்களேன், அப்படி தூக்கி போட்டு போயிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆண்டுகளா, அன்பு கூறுவேன் வம்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் வம்பு கூறுவேன், இல்லையா? விதமா எல்லாம் செஞ்சு ஆண்டுடைய காரியத்துல அவ்வளவு வேகமா இருந்த பேதுரு உண்மைதான். ஆனா அது ஒரு அவர் காரியம், அவருடைய வார்த்தைய அவர் சொன்ன மாதிரி நடப்பேன்னு நடக்கல. அது எப்படி பார்த்துட்டானா, அவன் மறுபடியும் போயிட்டான். இயேசு அவனை வெளிப்படுத்தினார். போயிட்டு அவனுக்கு கரெக்டா மீன்லாம் பிடிச்சி சாப்பாடு கொடுத்து எல்லாம் கொடுத்து வந்த பிறகு சில வீட்டு அவர் அவனோடு ஆண்டவரை அவனை நெருங்கி அவர் வருகிறார். வந்த பிறகு இயேசுன்னு கேட்கிறாருன்னா, அந்த 13ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் கேட்கிற என்ன கேட்கிறாரு? அவர்கள் போஜன வசனம் 15, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனை, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா கேட்கிறாரு. ஊழியம் செய்யப்பட்டாரு. வர
அன்பா இருக்கன்னு கேட்டாரு. சொல்லுங்களேன், என்னோட இருக்கீங்களா, பேசுங்களேன். அப்படிதான் கேட்டாரு. எடுத்து ஊழியம் செய்துட்டாரா? தீர்த்து செய்ய, மிஷன்ஸ்க்கு இந்தியாவுக்கு போ, மிஷன்ஸ்க்கு லண்டனுக்கு போ, ரோமுக்கு போ சொன்னாரா? சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? அன்பாய் இருக்கிறாயா கேட்டாரு. இவர்களில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதுக்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். பாருங்க, இது என்னன்னா, இது ஒரு ப்ரோசஸ். சொல்லுங்களேன். இந்த அன்பில பலப்படாம ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க முடியாது. தேவனோடு இருக்கிற அன்பல பலப்படாம எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. என்னோட இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த திருச்சபையானது, எபேசு திருச்சபையானது இவ்விதமாக அன்பிலே ஆரம்பித்த திருச்சபை. ஊழியெல்லாம் இருக்கு, ஆனா அன்பு இல்லை. முதலாவது பார்ப்போம், எப்படி அன்பின் செயல்பட வேண்டும். எபேசு திருச்சபைக்கு திருப்புமாக, எபேசு புத்தகத்துக்கு திருப்புமாக 2ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிங்க. எபேசு 2:4 வாசிங்க. எபிசியன்ஸ் சாப்டர் 2:4 வாசிங்க. தேவனே இரத்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 2:4 வாசிக்கிறேன். தெரியுங்களா? இதான் முக்கியம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஆண்டு எப்படிப்பட்டவரா? இரக்கத்துல பணக்காரரா. இரக்கத்துல இஸ் ரிச் இன் mercy. இரக்கத்திலே பணக்காரர். திடீர்னு உங்க திருச்சி ஒரு பணக்காரர் வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க திருச்சி பில்ஸ்கெட் வந்தா தான் வச்சிருக்கலாம். கேட்டு பில்லு கேட்டு வந்தாரு எப்படி இருக்கும் உங்களுக்கு? சகாயத்தை போன் அடிக்கிறாரு. சகாயா, ஜஸ்ட் ஐட் லைக் டு விசிட் யுவர் சர்ச், கேன் ஐ அப்படி வந்தா வச்சுக்கலாம். எப்படி இருக்கு உங்களுக்கு? சேர்ச் அன்னைக்கு மாறி இருக்கு. வேற மாதிரியா? கண்டிப்பா ஒரு நாக்காளி கேட்டா ஸ்பெஷல் நாக்காளி வாங்கியிருப்பீங்க. பில்ஸ்கெட் வராரு. அப்ப வேற யாரு? மெக்சிஸோட அவர் பேர் என்னது? இருந்தாலு ஆனந்தாவும் வரான்றாரு. ஆனந்தா லெஃப்ட்ல, இவர் ரைட்ல வரான்றாரு. 2 பேரும் ஃப்ரெண்ட் தானே, க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே. அவங்கள காட்டிலும் அவங்க பணக்காரங்க தான், ஆனா அவங்கள காட்டிலும் நம்முடைய அதிகமான ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நாம சொல்லுங்களேன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நல்ல வேலை சொல்லுங்க. You must know God's character. தேவனுடைய குணத்தை விளங்கிக் கொள்ளுங்க. திருச்சபையே, ஆண்டவருடைய குணத்தை விளங்கிக் கொள். அவருடைய ரிச் இன் mercy. எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவம் செய்யாத ஒரு ஆள் இங்கே சொல்லுங்க. பாவம் செய்யாத ஆள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இறங்கி போயிடுறேன். இதுக்கு மேல பிரசங்கம் பண்ண ஆண்டு கதி இல்லை எனக்கு. இந்த திருச்சபையில நான் பிறந்தது பாவம் செய்யல பாசா, கை தூக்கி யாரும் சொல்லுங்க. பாவம் செஞ்சவங்க கை தூக்குங்க. அதுவும் தூக்க மாட்டீங்க. ஐயோ, அதுவும் தூக்க மாட்டீங்க. அதாவது நீங்க கீழே விழுந்தாலும் மீச முடிவட்டாது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்களாம். பவுல் சொல்லுகிறான், பாவியில் பிரதான பாவின்னு சொல்றான். சாகு போராட்டம்னு சொல்றான். அது என்ன பாவம்? பவுலுடைய பாவம் என்னங்க? ஸ்தேவான கொலை பாவமா? என்ன பாவம்? பவுல் சொல்கிற பாவம் என்ன? பாவிகளில் பிரதான பாவி நான் சொல்றான். மரண தருவாயில் எழுதப்பட்ட நிருபத்தில் சொல்றாரு. என்ன பாவம் சொல்லுங்க? சுயநீதி என்ற பாவம். செல்ஃப் ரைச்சஸ். எனக்கு எல்லாம் தெரியும். சுயநீதி பாவம் ராமச்சந்திரன். எல்லாம் தெரிஞ்சனால பாவம். நீ பெரிய ஆளு, மோசமான பேய் நீதான். சேர்ச்சில் எல்லாம் தெரியும் சொல்லி வச்சிங்களா, அவனுக்கு முதல் பேய் ஓட்டணும்னு சொல்றேன். அந்த பேய் பொல்லாத பேய், அது ஓடவே ஓடாது. அதாவது சாதாரண பேயில ஓடி கை வச்சு போய் ஆடுது இல்லை, அந்த பேய் சிம்பிள் ஒன்றும் இல்லை, அது ஓடிடும். ஆனால் இந்த பேய் இருக்கிற இருந்துகிட்டே வேலை செய்யும். சுயநீதி என்ற பேய் பொல்லாதது. நிலைக்கலைஞர் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராம். ஏனென்றால் எப்படி ஒருவன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்?
நடக்க முடியாத சூழ்நிலையாச்சு. ஏன்னா கோவிட் எல்லாம் இதாக இருக்குது. யாரும் போட்டு கொடுத்துருப்பாங்க லீவ் போயிட்டு. நடக்கிற பாஸ்டர் இந்த கேட்ச் பண்ணி உள்ளுக்கு போடுகின்ற பாருங்க. சொல்லுங்க, இரக்கத்தை எப்படி தேவமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியுது? How you can receive the mercy of God? நீங்க உங்க வாழ்க்கையில் எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தவற ஒத்துக்கிட்டா இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்கள் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். ராம சொல்லுங்களேன். நம்முடைய தவறை எப்போது ஒத்துக்கொள்ளணும்? இந்த ராம சொல்லுங்களேன். ஊழிய செயலாம் செய்வாங்க, நான் சரி தவறுன்னு சொல்லிட்டு இருப்பான். எங்க சபையில் ஒருத்தர் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி அவனை அறுத்து எடுத்தோம். அதாவது தவறு மட்டும் அறுத்து எடுத்தோம். நல்ல ஆள் தான் சரிங்களா. நான் ஒரு காரியம் சொன்னேன் அவர்கிட்ட, தம்பி இதை செய்ப்பான்னு சொன்னேன். அதாவது ஊழியக்காரர் ஒரு காரியம் சொல்லும் பொழுது சில பேர் வழங்காது. எனக்கு தெரியாது அதோட அது ரகசியம். அது செஞ்சால் தான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். ராம சொல்லுங்களேன். நான் நிறைய காரியம் கடந்து வந்துட்டேன். பெரிய அவரோட வயசானவங்க இல்லை, சின்னவன் தான். இருந்தாலும் சில காரிய அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு. அதை பார்க்கும்போதே ஆண்டு பேசுவார். இன்னொரு பிரச்சனை இருக்குது சரிப்படுத்தி அந்த ஆளுக்கு ஃபோன் அடிச்சு பேசுங்க. பேசவே இல்லை. என்ன நினச்சா வருஷக்கணக்காச்சு. அது நினச்சா அந்த இடத்துல அந்த காரியம் சரியாகாமலே இருந்துச்சு. அதுக்கு பிறகு சரியாக வந்துச்சு. அவரே செட் பண்ண சொன்னால் அவர் சரியாக்கலை. அவர் சரியாக்க விரும்பலை. குழுவை கூப்பிட்டாரு. குழுவில் வச்சு கரெக்டாக பேசும்போது சரியாக ஒரு சூழல் வந்து அமைச்சிருங்களேன். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில ஒரு தவறை சரிப்படுத்தி விட்டோம் என்றால் இரக்கத்தை கற்றுக் கொடுப்பார். உங்ககிட்ட சில தவறுகள் இருக்கும். ராமச்சந்திரங்களேன், அந்த தவறை அப்பயே ஒத்துக்கொள்ளும். அப்படியே ஒத்துக்கணும். பாருங்க, நீங்க நான் கோர்ட்ல உட்காந்து பார்த்துருக்கேன். கோர்ட்ல உட்காந்து பார்த்து என்னன்னா நடக்குது பார்ப்பேன். அங்க கேட்பான் சாலா தா சாலா அவ்வளோ கேட்பான். தேட்டர் படத்தில் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி கோர்ட்லாம் நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் சும்மா கதை. படத்தில் பார்க்குற கோர்ட் மாதிரியே கோர்ட் இருக்குதே. அதெல்லாம் பொழுதுபோக்குக்காக நம்ம சும்மா உட்காந்து கிடக்கிறோம்ல, அந்த கதை கேட்கறதுக்காக பேசுகிறான். அப்போ பேசுகிறான், கதை பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி கோர்ட்டில் அந்த கதைலாம் பேச மாட்டான். சரிங்களா? பேச பிறகு பாசி பார்த்தாலும் திருண்ண சாடியும் திருநியா ரொட்டி திருநியா ஓகே திருண்ணா இல்லையா mengaku tak mengaku அவ்வளோதான் கேட்பான். tak mengakuனா kena fix satu lawyer. mengakuனா ஓகே அப்போ கேட்கலாம், எனக்கு ஒரு மன்னிச்சிரு, கொஞ்சம் நான் இதாகிட்டு என் வீட்டில் சாடின்லாம் போய் சாடி திருட்டேன் அப்படி சொல்லலாம். இப்போ சாடி திருனா கொஞ்சம் ஜெயிலில் வைக்கிறானுங்க. கொண்டவெல்லாம் உங்களுக்கு திரிகிறானுங்க, பஸ்தம் போல திரிகிறானுங்க. நாட்டில் நீதி இல்லாமல் போச்சு. தேவன் நல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் நீதிபரர். ராமச்சலுங்களேன். அவரிடத்துல வரும் பொழுது எப்ப அன்பு வெளிப்படும் என்றால் இதுதான் நம்முடைய தேவன் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து இல்லையா தம்முடைய மிகுந்த அன்பினாலே. விசுவாசின் அன்பு செல்ல எப்படிமா தேவனிடத்தில் இறை ஆண்டவரிடத்தில் என்னதான் அவனுடைய இல்லத்தில் பெருக்கெடுத்து ஓடுமா. இந்த ஆலயத்திலே இந்த தேவ சமூகத்திலே தேவனுடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடும் என்றால் நம்முடைய தவறை நம் தேவ சமூகத்தில் ஒற்றுக்கொள்ளுவதிலே தேவன் அன்பு பெருகும். ராமச்சந்திரன் அன்பு பெருகும். நம்ம எல்லாரும் தவறு செய்தவர். ராமச்சந்திரன் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் தவறு செய்தால்தான். ஒத்துக்க மாட்டீங்களா? அதை பார்த்து சொல்லுங்க, பின்னால் சொல்லுங்க, சைட்டில் பாருங்க அவருக்கு செஞ்சிருக்கேன், மன்னிச்சுக்கோ அவருக்கு செஞ்சிருக்கிற ஒத்துக்குங்க, தவறை ஒத்துக்குங்க. தவறு சொல்ல ஒத்துக்க மாட்டோம், அதுக்கு ஒரு பெரிய இருக்கு. அது தவறுக்கு அந்த தவறு சரிப்படுத்துறதுக்கு இது பண்ணிக்கிட்டுமா. ஏய், நேரத்தை வீணாக்காத, தவறை ஒத்துக்கோ, தேவ அன்பு பெருகும். அன்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. அன்பு பாட்டு ஆயிரக்கணக்க பாட்டு பாடலாம், ஆனா அன்பு என்பது கிரியை, ஆக்ஷன் இல்ல. ராமச்சந்திரன் அன்பிலே. ஆகவே அன்பிலே கிரியை செய்வ அன்பு அப்படி நீங்க செய்யுங்க, தேவ அன்பை பெருக்கெடுத்து ஓடும். ராமச்சந்திரன் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் இறந்துட்டாரு, டி ஏ ராஜேந்திரன். உங்களுக்கு தெரியும் பாச டி ஏ வெஞ்சல்ஸ் டி ராஜேந்திரன். டி சோலமன் இருக்கிற பாட்டு பாடுறாங்கல்ல, மியூசிஷியன் டி சோலமன் தெரியுமா? டி சோலமன் அகஸ்டியன். சோலமன் அகஸ்டியனுடைய பெரியப்பா டி ஏ ராஜேந்திரன். மோசம் போக்குன்ற பிரசாத் எழுதினாரு. அவர் நல்ல ஜெபிக்கக்கூடிய விடுதலை ஒளி வச்சிருந்தாரு. அவர் சொல்லுவாரு, அந்த ஐயா சொல்லுவாரு,
நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ள தேவ மனுஷன். அந்த பிரிக்மன்ஸ்லாம் மலேசியாவுக்கு வருவது அவர் காரணம். நீங்க வருவதற்கு காரணம், மலேசியாவுக்குள்ள வருவதற்கு அவர் ஒரு சேனலாக இருந்தார். சிங்கப்பூர் மலேசியா வருவதற்கு இல்லையா, தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் சொல்றாரு, நாங்கள் எப்பொழுதும் ஒரு குழு கூடி ஜெபிக்கிற ஆட்கள் குழு இருக்கும். நாங்கள் எப்படி செய்வோமா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சா உபவாசம் பண்ணி ஒப்புரவாகுவோம். உபவாசம் பண்ணி அப்படி போயிட்டு நடந்து வரலாம், பிரச்சனை இல்லை, போயிட்டு ஒப்புர 3 பேர் வச்சிங்களேன், கால கழுவி ஒப்புரவாகி சரிப்படுத்துவார்கள். ஏன்னா அந்த அந்த அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். ராமச்சந்திரங்களேன், இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. நமக்குள்ள எப்போது கசப்பு, வெறுப்பு, கடிக்கிறது, கொள்ளறது, பொறுமை, பேய் இருக்கு, அதெல்லாம் பேய் சொல்லுங்களேன், இதெல்லாம் பேய் சொல்லுங்க. கசப்பு சொல்லுங்க, கசப்பு கசப்பு யாரா சொல்லுங்க, பேய். உங்க கூட ஒரு பேய் உட்கார்ந்து இருக்கும், அப்பாலே போ சாத்தானே. உங்களுக்கு நல்ல பாட்டுலாம் பாடுவீங்க, ஆனா பேய் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கும், தலையாட்டம் ஆட்டம். அப்பாலே போ சாத்தானே, வெறுப்பு. ஆனா பார்த்தா எரியுது, அது ஒரு பேய் இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, நான் பார்த்தா எரியுது பாஸ்டர், ஏதோ ஒரு பேய் இருக்குது, எரியிற பேய் இருக்குது. அப்படி ஆண்டவர் மேல ஆண்டவர் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு ஆள் கூட இந்த தாமா அம்பாங்க இருக்கு எல்லாம் செத்து போயிருப்பான். ஆண்டு இளவை எரிஞ்சிருந்தாருன்னா தேவன் மிகுந்த அன்புள்ளவர். ராமச்சந்திரங்களேன், அவருடைய அன்பு நமக்குள் காணப்பட வேண்டும். அது ஒரே நாள்ல வராது, நம்மளை எப்போது சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், சாகர வரைக்கும். சாகர வரைக்கும். ஆண்டுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் தெரியுங்களா? குணம் படிங்களேன், அப்போஸ் படிங்க. நீ மத்திய சுவிசேஷம் தான் படிங்க, மத்திய சுவிசேஷம் தான் படிங்க. மத்திய சுவிசேஷத்துல இப்படியாக இயேசுவே சொல்லி இருக்கிறார். இயேசுவே சொல்லி இருக்கார். 5:48 படிங்க. மத்திய 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். சத்குணர், பூரணமான சத்குணம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ஆராதிக்கிறாங்க. ராமச்சந்திரன், மனித வாழ்க்கை என்பது கொஞ்ச நாள் தாங்க, ரொம்ப நாள் வாழ மாட்டான். நான்லாம் 36 வயசு சாக வேண்டிய ஆளு. 36 வயசுல மரணத்தை பார்த்து வந்தவன். எனக்கு பிரெயின் எப்சஸ். 31 நாள் இந்த சுல்தான் ஹாஸ்பிட்டல் தெரியும், ஜோகராளுக்கு தெரியும். சுல்தான் அமீன் ஹாஸ்பிட்டல் 31 நாள் 30 நாள் மரணப்படுக்கையில் இருந்தவன். 30 மரணத்தை கண்ணால பார்த்திருக்கேன். நான் நாளைக்கு சித்தரம் தெரியும், பாஸ்டர் தெரியும், நான் நிறைய முடிவுலான்னு அவருக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா மொட்டையா வச்சுப்பேன். கண்ணாடி போடுற ஆள் இல்லை. I'm not wearing the glass. எனக்கு கண்ணாடி போடவே பிடிக்காது, விரும்புவது கிடையாது. நிறைய முடியும், அழகா இருக்கும். எனக்கு கல்யாணத்தை காரியத்தெல்லாம் ஜோடிச்சோம், கார் ஜோடிச்சவங்க உட்காந்துருக்கான், பின்னால் உட்காந்துருக்கு பாருங்க. அவங்க தான் எங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும்போது அவங்க முக்கியமான ஆள். கார் அழகம் ஜோடிச்சு படிச்சு அனுப்பி விட்டாங்க. அவங்க வீட்டில் தான் காரி அப்படி ஏறி போனோம். பொண்ணு வந்துச்சு. சாரவலா தானே, என் ஒய்ஃப் வந்து சாரவலவங்க, சாபிக்கோ இல்லையா. நான் பொய் சொல்லலை, பொய் சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது, உருட்டா புரட்டா விட வேண்டிய அவசியம் கிடையாது. நடைமுறையில் பேசுகிற ராமச்சந்திரன், ஆண்டுடைய அன்பு கனெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராமச்சந்திரங்கள அந்த அன்பு பாருங்க, அப்படிப்பட்ட இருந்தனால என் வாழ்க்கையில மரணத்தை பற்றி எனக்கு தெரியும். மரணப்படுக்கையில் இருந்த என்னோட ஃபைல் என்னது, கேள்விக்குறி ஃபைல். இறந்துருவான்னு சொல்லி முடிவு கட்டினான். சேர்ச்சில் ஜெயிச்சுட்டானுங்க, திருக்கு தரிசனம் வந்துருச்சு வேற சேர்ச்சில். சேர்ச்சி ஆரம்பி இப்போதான் புதுசு, ரொம்ப வருஷம் கூட ஆகல சேர்ச்சி ஆரம்பிச்சு, தெரியுங்களா? ரொம்ப வருஷம் கூட ஆகல. 91 சேர்ச்சி ஆரம்பிச்சேன். நான் 96 ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். சேர்ச்சி வேகமாக வளருது. நான் டெலிவரிஸ் பண்ணிட்டேன். எங்க போன பெய் ஓட்டுவேன். அது கற்றுக் கொடுத்த கிருபை. ராமச்சந்திரங்களேன், 16 வயசுல பெய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். தைரியமா சுவிசேஷம் சொல்ல பயப்பட மாட்டேன். ஷேரிங் தி காஸ்பல் ஃபயர். பயப்படும் ஓடுவேன். ரன் டே அண்ட் நைட் ரன். என் குழந்தை, என் மகள் 8 மாத குழந்தை ஊழிய ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு அவன் 31 வயசு, 8 மாத குழந்தை. மரணப்படுக்கையில் இருந்த என்னை சொல்றாங்க, அடுத்த ஊழியக்காரன் ஆயத்தப்படுத்தி சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் ராஜன் போயிடுவார் புங்கூஸ் சபா, அப்படிதான் புங்கூஸ் சொல்லிடும். புங்கூஸ் அடுத்த ஊழியக்காரன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திருக்குறள் சொல்ல வந்து இருக்கு வேற. கத்த சொல்லுகிறார், இவர் அந்த ஊழியக்காரர் வரப்போகிறார். பாஸ்டர் ராஜன் புங்கூஸ்
இந்த காலையில் வந்து ஆண்டு எனக்கு 84 வந்து தரிசனம் காமிச்சிட்டாரு. இந்த மரணத்துக்கு எனக்கு தெரியல, விளங்கல. மரண படுக்கையில் இருந்தேன். 3 மாதம் எம்சி கொடுத்தானுங்க. இந்த எம்சி யாருக்கு கொண்டு கொடுக்குறது? எனக்கு முதலாளி அவரு தான். மேலே அவருக்கு கொடுக்குற அவர் சொல்ல கிழிச்சு போட்டு போடாதுங்க. அவர் தான் ஜோசப் ஜம்னி கையிலும் கொடுக்க முடியாது. என்ன பார்த்துக்குப்பா எப்படி செய்ய பார்த்துட்டு போயிடுவார். ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவரும் சிங்கப்பூரில் கிடக்குறாரு. அவருக்கு எனக்கு கொடுத்து முடியும். என்ன காசை தர போகிறாங்க சம்பளம். 3 மாதம் எம்சி. உங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். 3 மாதம் எம்சி எனக்கு கொடுத்துருக்காம சார், நான் வந்திருப்பேன்னு என் மாதிரி மரணத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கணும். தேவன் நல்லவராக இருக்கிறார். கிழிச்சு போட்டு மறுநாள் சேர்ச்சுக்கு வந்தேன். சேர்ச்சில் வந்து அவன் ட்ராமா அடிக்கிறான், கடனை அடிக்கிறான். மண்டலம் வலிக்குது. சரிங்களா? உட்காந்து ஊடி ஆராதிச்சு எனக்கு 2-3 காரியம் முடி கொட்டுன்னு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக. அவ்வளோ ஊசி எடுத்துருக்கானுங்க. எல்லாம் கேன்சர் ஊசி. தெரியுங்களா? அந்த இந்த கேன்சருக்கு ஏற்றுவாங்க ஊசி. அந்த அப்படி நின்று ஏறும். அப்படி 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த மருந்து ஏறும். உடம்புல ஏறும். சரிங்களா? கீமோ ஏறும். அப்படியே நான் மரண படுக்கையில் இருந்தால் என்ன, நான் செத்துருவன்னு நினைச்சாங்க. மேலேயே பாசஸ் ஃபெலோஷிப் அப்போ தான் 92ஆம் ஆண்டிலே உருவாக்கணும், ஸ்தாபித்தோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கண் பார்வை போச்சு, படிக்க முடியாமல் போச்சு, கிளாஸ் போட வேண்டிய சூழ்நிலை. ஃபிட்ஸ் வரும். 2 முறை ஃபிட்ஸ் வந்திருக்குது. 3ஆவது முறை ஃபிட்ஸ்ல ஆண்டவரை சுகமாக்கினார். ராமச்சந்திரன் ஆண்டவரை சுகமாக்கினார். when he got a fits, he cannot fly. ஆக்சிஜன் கிடைக்காது. சரிங்களா? 2000ல and travel to Amsterdam பிலிகரம் கான்ஃபரன்ஸ், நான் ஸ்டாப் ஃப்ளைட். அது பிறகு பறக்கவே ஆயிடுச்சார் ஆண்டவர். இனிமேல் பறந்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த லாக்டவுன் மட்டும் இல்லை, போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன். அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி நம்ம தலைவரெல்லாம் சொல்லுவாங்க எங்கே போகிறோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? நான் உலகம் போகிற சுற்றுறாள். கர்த்தருடைய கிருபை கொடுத்து ராமை சொல்லுங்களேன். நல்ல விலை கொள்ளுங்க. ஆண்டு மேல அன்று நிமித்தமாக உள்ள காரியங்கள் மரணத்தை பார்த்துருந்தாங்க. ராமை சொல்லுங்களேன். தேவனுடைய அன்பு மரணத்தையும் ஜெயிக்கக்கூடியது. அந்த ஆண்டுடைய அன்பிலே இந்த திருச்சபை காணப்பட வேண்டும். நீங்கள் நான் காணப்பட வேண்டும். அளவில்லாத அன்பு. தெரியுங்களா? அடுத்தது விசுவாசிகளின் அளவில்லாத அன்பை எல்லை வரையறுந்து காண. அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஆண்டு மேல் அன்பு ஒரு அளவு இருக்கிறது. அளவில்லாத அன்பு காணப்பட வேண்டும். அதே 2 நாள் படிங்க. 2 நாள் படிக்கிறேன். எபேசு 2 நாள் தான். எபேசுல வாசித்த புத்தகம். எபேசு என்ன பேசுகிறேன்? எபேசு 2 நாள் படிக்கிறேன். தம்முடைய மிகுந்த அன்பினாலே, தம்முடைய மிகுந்த அன்பினாலே. நாம சொல்லுங்களேன். ஆண்டுடைய அன்பு அளவில்லாத அன்பு. நாம சொல்லுங்களேன். there's no border in God's love. எல்லா அன்புக்கு நேருக்கு தான் ஒரு பார்டர் வச்சிருப்பாங்க. அளவா தான் வச்சிருப்பாங்க. சொல்லுங்க, அளவுக்கு மிஞ்சினா சொல்லுங்க. சத்தமா சொல்லு. தமிழ் தானே? அமிர்தமன் நஞ்சு. உலகத்திலே 6 மொழிகள் இருக்குது, முதன்மையான மொழிகள். அது தமிழ் முதன்மையான மொழி. உலகத்துல 6 மொழிகள் மேன்மையான மொழிகள். அது தமிழ் முதன்மையான மொழி, செம்மொழி. இல்லையா? இவன் நம்ம மலேசியாவில் ஓசி பையன், ஓசி பண்டாரம் சொல்லுவானுங்க. இவனுக்கு நம்ம தான் கொடுத்துருக்கோம், பிச்சை போட்டிருக்கோம். தமிழ் அவர் மேன்மையான மொழி. அளவுக்கு மிஞ்சின அமிர்தமன் நஞ்சு. இது உலக மாதிரி. ஆனா ஆண்டோடைய அன்பில் தான் நோ பார்டர். உறவு சரியா இருக்கும். ஆக்சுவலி பாஸ்டர் சகாயத்தை பார்க்குறது ஏர்லியா வர பிளான் பண்ணிட்டேன். அன்னைக்கு முழிச்சிட்டோம். 2 மணிக்கு முழிச்சேன். 4 மணிக்கு முழிச்சேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு முழிச்சு கிளம்பு இது போனா எல்லாம் பேக் பண்ணிட்டு குளிச்சுட்டு பண்ணி ஆயிட்டோம். பைப் சொன்னாங்க லைட்டாக பசாடி போயிருந்தாங்க. ஓகே பசாடிடுவோம். வேறு பார்த்து கரெக்டாக போனோம்லாம் மைக்கிக்கும் வந்துட போகுது சொல்லி லைட்டாக சாப்பிட்டு போட்டேன். அங்கே என்னது ஹோட்டல் தங்கியிருக்கும் போது என்னது இந்த வாட்ஸ்அப் அது என்னது டாட்டா வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். வைஃபைல டாட்டா அடைச்சிட்டேன். சேர்ச்சி வர்றதுக்கு எனக்கு தெரியும். அம்பாங்க கிட்ட தான், அம்பாங்க மணி கிட்ட தான். அம்பாங்க சுத்த நாள் தான் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே என் கையிலே எனக்கு தெரியும். அப்படி போய்ட்டு தெரியும். சரி அம்பாங்க கிட்ட தான், சரி போயிருந்து சொல்லி சும்மா போட்டேன். டாட்டா ஆன் பண்ண நினச்சி வெயிட் செஞ்சு நேராக சொந்தூர் வரைக்கும் போயிடுச்சு. ஏறங்க இருக்கா சொந்தூர் எப்பயும் வந்திருக்கோம். நான் பார்த்து உட்காந்து கதை பேசலாம் பிளான் பண்ணேன். போயிடுச்சு. என்னடா எங்கேயோ போகுது, இது அம்பாங்க இல்லையே,
இது எங்க யூப்போ போன்னு சொல்லுது, மறுபடியும் இப்போ போன்னு சொல்லுது, நீ போப்பான்னு சொல்லுது. அப்புறம் கடைசி நிப்பாட்டிட்டு டாத்தா ஓன் பண்ண, அதுக்கு அப்போ தொடர்ந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இருக்க டாத்தாவை திறந்து வைய பொழுதுமே ஒளி செய்யற தரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பாட்டு பாடுற, அது பாடுற, பண்ற, என்னென்னலாம் செய்யற. ஆனா ஆண்டவர் இருக்க டாத்தா டிஸ்கனெக்டா இருக்கு. அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு டாட்டா மட்டும் ஒழுங்கா கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஆண்டவர் என்ன பேசினாரு, டாட்டா கனெக்ஷன் இல்லை, போன் திறமையான போன், எல்லாம் போன், எல்லாம் தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்ச போன். ஆனா அந்த போனுக்கு என்ன இல்லையா, டாட்டா போக வேண்டிய இடத்துல டாட்டா கனெக்ஷன் இல்லை. லேட்டா சுத்தி வந்து இங்க வந்து அங்க இன்னொரு கடமைது ஹீரோல நின்றுட்டு இருக்க பாருங்க. அவர் இந்த நடந்தது நோக்கோல நிக்கிற, ஹீரோல நிக்கிறேன். டாத்தா இல்லைன்னா ஹீரோல் தான் நிற்பீங்க, வர வேண்டிய இடத்துக்கு வர மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில டாத்தா திறந்து இருக்குதா, உட்காந்தா இருக்கீங்களா, டாத்தா வேற எங்கேயும் இருக்குதா, டாத்தா அடைச்சுதான் வச்சிருக்கீங்களா? ஆண்டருடைய அன்பில நாம் அந்த அன்புக்கு என்ன இருக்கு, என்ன இல்லையா, எல்லை இல்லாத அன்பு. ராம சொல்லுங்களேன், எல்லை இல்லாத அன்பு. ஆண்டருடைய அன்பை எண்ணி பார்த்தோம்னா அழுகதான் ஒரு, வேற ஒன்றும் இல்லை, வராது. இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வாழப்போகிறோம். 36 வயசுல சாக வேண்டிய ஆள் இன்னும் வயதுக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பேன், இன்னும் வாழ்வேன் என்று நம்புகிறேன். ராம சொல்லுங்களேன். என் சபையில சொல்லுவேன், நான் 100 வயசு வரைக்கும் வாழ் ஒழுங்கா இருப்பேன், நான் 100 வயசு வரைக்கும் வாழ்வேன் ஒழுங்கா. கைத்தட உங்களுக்கு விருப்பம் இல்லை தானே? 100 ஏதோ அறிக்கைப்பட கற்றுக் கொடுக்குற அமைச்சிருக்காங்க. நல்ல அறிக்கை பண்ணு. 100 வருஷம் வாழ்ந்து யாருக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன், ஊழி தான் செய்வேன். அடுத்த ஆளை ஆயத்தம் பண்ணிட்டேன். 60வது வயசுல பசங்க சகாயம் வருவேன், எங்க சபையில செய்வோம், செலிப்ரேஷன் செய்வோம், எங்க சபையில கண்டிப்பா செய்வானுங்க. அப்போ சேர்ச் அனிவர்சரி வச்சோம். அதோட ஏன்னா சேர்ச் அனிவர்சரியும் என்னோட பிறந்தநாள் ஒரே டைம் தான் வரும், என் பொண்டாடி பிறந்தநாள் ஒரே அதே டைம் தான், கல்யாணம் அதே மாதம் தான், எல்லாம் ஒரே ஒன் லிங்க். நீங்கள் 3 in 1 வாங்க, நான் 5 in 6 in 1 ஆக்கிடுவேன். இல்லையா எல்லாம் ஆக்கி விட்டுருவேன். அந்த மாதிரி எல்லா நாளையும் செஞ்சு, எல்லா டைமும் செஞ்சு வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவேன். 60 வயசுக்கு பிற்பாடு அழைத்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக சபையை என்ன பண்ணுவேன். இல்லையா உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேங்க, எந்த உட்காந்துக்கிட்டு அவசியம் இல்லை. உட்காந்துருந்தா வேலை செய்ய மாட்டான், விட்டா தான் வேலை செய்வான். ஆயத்தம் பண்ணிட்டேன், ராமச்சலுங்க ப்ரிப்பேரிங். இங்கேயே உட்காந்துருக்கேன், எனக்கு வேலை இல்லை, இதை விட பெரிய வேலை இருக்கு. ராமச்சலுங்க ஐ எம் ரெடி டு லீவ், கெட் ரெடி. சபையே ஆண்டவருடைய அன்பிலே செயல்பட ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. அன்பிலே ஆயத்தப்படு. அந்த அன்பில் எப்படி வர வேண்டுமா? எபேசியர் 3:17 படிங்க சீக்கிரம். எபேசியர் 3:17. அன்பிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும்? எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலைப்பட. அன்பில் வேர் இருக்கணும். டின் டவர் வந்து உயரமா இருக்க காரணம் என்னது? ஏன் உயரமா இருக்குது? ரொம்ப பேர் உயரமா இருக்க ஆசைப்படுறீங்க. ஊழியத்தில் உயர்ந்திருக்கணும், புகழ்ச்சியை உயர்ந்திருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து புகழணும். இந்த சிஸ்டரை பார்த்து பண்ணாங்க, இந்த சிஸ்டர் பார்த்து பண்ண சர்ச்சுக்கு வருவேன். இவங்க ஐயோ வேணாம். எல்லாரும் உயர்வா இருக்க விரும்புகிறீர்கள். நாம சொல்லுங்களேன். என்னை யார் பிரசங்கம் பண்றா? அந்த பிரசங்கம் பிரசங்கம் பண்றாரு. ஓ வர 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 ரொம்ப நல்லா இருக்கும் பேசலாம். எல்லாருமே நான் பிரசங்கம் பண்ண வருவாங்க, எல்லாரும் விரும்புவாங்க. சரிங்களா? எல்லாரும் உயர்ந்திருக்க விரும்புகிறோம். நாம சொல்லுங்களேன். அது தவறு அல்ல. நீங்க உயர்ந்திருக்க வேண்டும் என்று தவறு இல்ல. ஆனா நீங்க ஆழமா இருக்கீங்க தான் கேள்வி. ஆழமா இருந்தா தான் உயர்ந்திருக்கும். நாம சொல்லுங்களேன். எல்லாம் விழுந்துருவீங்க. நீங்க உங்க அன்பில் ஆழமா காணப்பட வேண்டும். நீங்க ஆழமா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவா. அன்பில வேறு இருக்கணும். ஃபவுண்டேஷன் must be strong. இந்த ட்வின் டவர் புகையில ஆசைப்படுறீங்களா? உயரமான பில்டிங் உலகத்தில் எங்கப்பா இருக்கு சொல்லுங்கப்பா. பின்னால் சயின்டிஸ்ட்லாம் இருப்பீங்க. துபாயில் இருக்குது. அடுத்த வருஷம் துபாய் போயிட்டு வருவோம். காசை போயிட்டு வருவோம். துபாய்க்கு போவோம், கண்டிப்பாக போய் பார்ப்போம். உலகம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. உலகத்தில் எல்லா பாகத்திலையும்
கூட்டாளி இருக்கிறாங்க. 79 நாடுகள் நண்பர்கள் இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்களேன். கேன் ட்ராவல் 79 countries ஈஸிலி கேன் ட்ராவல். துபாய் போக முடியும், நண்பர்கள் இருக்கிறாங்க. வாங்க தான் கூட்டிட்டு இருக்கான். மிடில் ஈஸ்ட் சைட்லேயே நிறைய கூட்டம் இருக்காங்க. அந்த உயரமான பில்டிங், அந்த உயரமான பில்டிங் எல்லாம் போய் ஆகாஷ் தானே பாருங்க. யார் கம்பத்தில் இருப்பான், மலேசியாவில் எங்கேயாச்சும் கம்பத்தில் இருப்பாங்க. யாச்சும் ஜோகோபார் ஸ்கூடாயில் இந்த தாமான் யூனிவர்சிட்டியில் என்னது கம்பத்தில் தாமான் இருப்பான். கோல்லுக்கு நான் கண்டிப்பாக ட்வின் டவர் போய் ஏறி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான். சொல்லுவாங்க தானே பின்னா தம்பி சொல்லு அப்படிதானப்பா சாப்பிட்றது சொல்லு அப்படிதானே எல்லாம் வாங்க சாப்பிட அப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்வின் டவர் போயிட்டு வந்து யாடி என்னடா பொறுத்து போயிட்டா ட்வின் டவர் போயிட்டு வந்திருக்க அதான் பேசுவாங்க. சரிங்களா? உயரமாக போவாங்க போக ஆசைனா. ஆனால் அந்த உயரமான பில்டிங் இப்போது காரணம் இருக்குங்களா? அதான் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குதோ அவளுக்கு ஆழத்தில் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கு. ராமேஸ்வரங்களேன், நாம் ஆண்டவருக்கு உயரமாக பிரகாசிக்க விரும்புகிறோம். உயரமாக பிரகாசிக்க விரும்புகிறோம். நம்மளை பார்த்து எல்லாரும் புகழணும், எல்லாரும் நம்மளை வரவேற்கும் என்று விரும்புகிறோம். தவறல்ல. ஆனா ஆழமாய் இருக்கிறாயா? அன்பில் ஆழமாய் இருக்கிறாயா? மறைவில் ஆழமாய் இருக்கிற யார் பார்க்க முடியும்? யாராச்சும் மரத்தை வேற பார்த்திருக்கீங்களா? மரத்தோட வேர் பார்த்திருக்கீங்களா? அந்த மரம் உயரமா நிற்பதுக்கு காரணம் என்ன? அந்த மரத்தோட வேர் ஆழமா போகுது, அங்கதான் நிக்குது. உயரமா நிக்குதுன்னா இப்படி ஏறும் பொழுது இங்க கீழே இறங்கும். கீழே இறங்க 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 அது மேல ஏறிக்கிட்டே இருக்கு. ராமன் சொல்லுங்களேன், அன்பிலே ஆழமாக உறுதிப்படு. அவருடைய அன்பிலே, அவரின் மேல் இருக்கும் அன்பிலே, அவருக்குள் இருக்கும் அன்பிலே. வசனம் மறுபடி படிங்க வசனத்தை, கோடிட்டுக்குள் வசனத்தை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும். விசுவாசம் எப்படி உருவாகும்? How the faith will come? சொல்லுங்கம்மா, எப்படி வரும்? எப்படி விசுவாசம் வரும்? கேட்கிறேன், எப்படி வரும் விசுவாசம்? சொல்லுங்க. நீங்களும் விசுவாசிகள் தான், நீங்களும் பைபிள் ஸ்கூல் ஆட்கள் தான், தெரியும் எனக்கு. எப்படி விசுவாசம் வரும் சொல்லுங்க. Tell me. How the faith will come? By the word of God. Hear the word of God. விசுவாசம் எப்படி உருவாகும்? பைபிள் தூக்கி வச்சுட்டு சாம்பிராணி போட்டா வந்துடாது. பைபிளை வாசிக்கிறோம். எத்தனை முறை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன்? பைபிள் வாசித்த முடித்த பைபிள் எத்தனை முறை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்? எத்தனை முறை வேதத்தை வாசிச்சிருக்கோம்? அப்போஸ்தலர் 17ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் பிரேய பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியம் வாசிக்கப்படுகிறது. தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெரியுங்களா? தெசலோனிக்கே திருச்சபையே is a powerful church. The church of Thessaloniki is a powerful church. கொடுக்கிற காரியத்தை மிகுந்த உபத்திரவத்தில் கொடுத்தவர்கள். இன்றைக்கு உபத்திரமான காலம், நெருக்கமான காலம். இன்றைக்கு விதைக்கிறீர்களா? இன்னைக்கு விதைக்கிறீங்களா? சபையில கொடுக்கிறீர்களா? ஆண்டவருக்கு என்று விதைக்கிறீர்களா? தெசலோனிக்கே சர்ச், the church of Thessaloniki, கஷ்டமான கால உதாரத்துவம் கொடுத்தவர்கள், தங்களை கொடுத்தவர்கள், தங்கள் பணத்தை கொடுத்தவர்கள். இன்றைக்கு பெரிய திருச்சபை தெசலோனிக்கேயர் சாட்சி இருந்துச்சு. அப்படி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணதுனாலே தெசலோனிக்கேயர் திருச்சபைகள் நற்குணசாலிகளே வரலையா? நற்குணம் எப்படி உண்டாகும்? வேத வார்த்தையை வாசிச்சு இந்த குணம்லாம் என்கிட்ட இருக்குது, தூக்கி எறி. மோசமான குணம், இந்த குணம், கெட்ட குணம், பேய் குணம், அது எனக்கு வசனத்தை வாசிக்க 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 வாசி அந்த வசனங்களை வெட்டி வெட்டி திருத்தும். விசுவாசத்தினாலே என்ன சொல்றார் பவுல் எழுதுகிறார்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து, யாரா? கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. விசுவாசத்துல ஆண்டவர் வார்த்தை வாசிச்சு வாசிச்சு தான் ஆண்டவர் மேல் இருக்க அன்பில் நிலை பெற்று வேரூன்றி நிலையா இருப்பாங்க. 33 வருஷம் ஜோசப் ஜம்னி கூட இருக்கிறேன். அவரு கூட இருக்க உறவை உடைக்க எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? எனக்கு வந்திருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க, வா சம்பளம் தானே, எவ்வளவு தானே சொல்லி. இல்லையா? ஒரு இடத்துல விசுவாசம் இருக்கணும், சாகர வரைக்கும். எனக்கு உலகம் நண்பர் இருக்கிறாங்க,
எனக்கு உலகமும் பெரிய பெரிய ஆட்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க. யாரு கூட ஜாயின் பண்ண முடியும், என்னால் யாரு கூட ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலும் எனக்கு மேலே ஒரு ஐயா துறைத்து வச்சிருக்கிறேன். போன வச்சு பேசுவேன். அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாம் நான் சொந்தமாக செய்கிறேன். செல்ஃப் சப்போர்ட்டட், எவ்ரி திங் கேன் டூ. நான் சபைகளை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சபையில் ஒரே விசுவாசி 100 சபை கட்ட ஒப்பு கொடுத்தோம். ராமச்சந்திரன் கட்டி கொடு சொல்லியிருக்கேன். குடி, கிராமத்தில் கட்டி கொடு. எதுக்கு காசு சேர்த்து வச்சிருக்க? உலகத்தில் நல்ல பணக்காரன் தான், நல்ல வருமானம் இருக்கான். சொன்னான் நான் சாகிறதுக்குள்ள கட்டி கொடுத்துருவோம். 100 சபை அவன் கட்டி கொடுத்தவங்க இன்னும் எத்தனை வருஷம் கட்டி முடிச்சிருவான் அப்படின்ச்சு. 100 சபை பெரிய காரியம் இல்லை. அவனே ஒரு 10-20 சபை கட்டி கொடுத்துட்டான் சபைக்கு. கிராமத்தில் எத்தனை சபை கட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் கிராமத்தில்? எங்கள் வீட்டில் ஒரு கதவே கட்டாமல் உட்காந்துருக்காங்க சார். சொரக்கா முதல் வீட்டுக்கு அது சரிப்படுத்து இல்லையா? என் மக திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சபை கட்டி தான் சொன்னேன். கட்டி எடுத்தாச்சு. இப்போ பேர பண்ண அவன் ஒவ்வொரு பேரையும் ஒரு சபை கட்டிதான் இல்லையா? கிராமத்தில் தேவையோ இருக்கிறாங்க. உலகத்தில் இந்தியா என்னது இன்னும் தொடப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இந்தியாவில் கிராமங்கள் தொடப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. நம்ம இந்தியர்கள் இல்லையா? என் நிலவரம் இருக்கிறார். அன்பு இருந்தாலும் சொல்லி ராம சொல்லுங்களேன். இல்லை செய்ய முடியாது. அன்பிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். அன்பிலே போதிக்கப்பட்டு வளர வேண்டும். அன்பிலே போதிக்கப்பட்டு வளர வேண்டும். அன்பிலே போதிக்கப்படுற இடம் என்னமா? இது திருச்சபை தான். எப்படி போதிக்கப்படுவோம்? யாராச்சும் மட்டும் முறைச்சிக்கிட்டு தான் இருப்பான். யாரும் உங்க சபையில் யாரும் முறைச்சிக்கிட்டு இல்லையா? கண்டிப்பா இருப்பானே. சேர்ச்சு ஒருத்தர் இருப்பானே. நான் சேர்ச்சு பாஸ்டர் தானே தெரியாதா? அங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வசனத்தை கேட்டு இன்னைக்கு நீ மனம் திரும்பலன்னா கண்டிப்பா நரகம் தான். கண்டிப்பா நரகம் தான். உண்மை தானுங்கள? ஊழியக்காரனா இருக்கட்டும், உடனே உப்புற வாங்கிடணும். நான் கூட ஒரு 3-4 மாசம் பேசவே இல்லை. எங்க வீட்டுக்காரங்க நான் 3 மாசம் பேய் வீட்டுக்காரர் கூட 3-4 மாசம் பேசாம இருக்குதான். பேரு மனைவி. மனைவி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா என்ன சொல்லி? கணவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது தமிழ் படிச்ச ஆட்கள் இருக்கீங்களா? கை தூக்க மாட்டீங்களா? தமிழ் புலவர்கள் இருக்கீங்களா? சொல்லுங்க. புலவர் புலவி குலவியா இருக்கிறாங்க. கணவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இஸ் a vision giver. விஷன் giver இல்லையா? கண் பிளஸ் அவன் தரிசனத்தை கொடுக்கிறவன். தேவனிடத்தில் தரிசனம் பெறாம தரிசனம் கொடுக்க முடியாது. நாம சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்தில் யார் முதல் ஜெபிக்கணும்? மனைவியா ஆனா? ஆம்பளையா பொம்பளையா முதல் ஜெபிக்கணும்? யார் காலையில் எழுந்திருக்கிற வேலை? யார் வேலை? நீங்க எந்திரிக்கிறீங்களா கேள்வி. ஆம்பளை தான், எனக்கு தெரியும். நாங்க எந்திரிச்சுதான் இருக்கிறோம். ஆனா நீங்க எந்திரிக்கிறீங்களா? நீங்க கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கணவனே 4 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா மனைவி 4 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். அப்ப அதுக்கு உனக்கு என்ன வேலை? படுக்கையில கணவன் எந்திரிக்கணுமா? யோபு தன் குடும்பத்தாருக்கு அதிகாலையில ஜெபிப்பான். Man is a vision giver. இல்லையா? காலையில எந்திரிக்கிற பறவை எந்த பறவை தெரியுங்களா? காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிற பறவை எந்த பறவை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஈகிள். காலையிலே முதல் சூரியனை பார்க்கிறதே கழுகுதான். சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும் தெரியுமா? 4 மணிக்கு உதிக்கும். நீங்க ஸ்ரீலங்கா போனீங்களா? கதிர்காமம் நட இருக்குது, இல்லைன்னா எடம்பிக் சொல்லுவாங்க. எடம்பிக் ஸ்ரீலங்கா போனீங்களா? 4 மணிக்கு அந்த மலை மேல ஏறினீங்களா சூரியன் உதிக்கிறதை பார்க்க முடியும். சிவனடி பாதம் சொல்வார்கள். எடம்பிக். ஸ்ரீலங்கா போனீங்களா? எங்க அம்மா ஸ்ரீலங்காவில் பிறந்தவங்க. எங்க அம்மா பிறந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் போன வருஷம். ஸ்ரீலங்கா இல்லையா? எடம்பிக்ல நீங்க பார்க்க முடியும். சொல்றாரு 4 மணிக்கு சூரியன் உதிக்கும். சூரியனை தரிசிக்கக்கூடிய கழுகு. அதனால தான் இஸ் a vision very sharp. அதனுடைய எப்பொழுதுமே நீதியின் சூரியனை தரிசிக்க வேண்டும். கை தட்டுங்க. நீதியின் நம்முடைய தேவன் நீதியின் சூரியன். அவரோடு உறவு சரியா இருக்கணும்.
காலையில் எந்திரிச்ச உடனே ஃபேஸ்புக்கில் என்ன ஆகுது தரிசிச்சாத, வாட்ஸ்அப்ல இருந்து தரிச முத துறக்காது இந்த பேய, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும். வந்து காலில் இருந்துச்சு ஆண்டவரை தரிசி, தேவ வார்த்தை தரிசி, தேவ பிரசனத்தை தரிசி. ராம சொல்லுங்களேன், கணவன் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் அவனுக்கு தூர பார்வை இருக்கும். எப்போ அவன் கணவனாகிறான்? திருமணம் ஆகும் போது கணவனாகிறான். ராம சொல்லுங்களேன், திருமணம் ஆகாத வரைக்கும் ஒரு மனுஷனாக தான் இருப்பான். திருமணம் ஆகணும்னு சொன்னா கணவனாகுவான். ஒரு ஆம்பளை திருமணம் பண்ணி தெரியுங்களா? அவன் ஒழுங்கா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாம எந்த பண்ணி சைட் அடிச்சிடாத. ஒழுங்கா வேலை செய்வார் இடத்துல. சில பேர் 10 நாள் ஒரு வேலை செய்வான், 11 வேற வேலை, அப்புறம் 21 ஒரு வேலை, 31 வேற வேலை. முடிஞ்சு நீ குடும்பமே கட்ட முடியாது. ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை செய்ய. குப்பை பொறுக்குனாலும் அங்கேயே ஒழுங்கா பொறுக்கி, பிறகு குப்பை பொறுக்க எடுத்துக்கூடிய மேனேஜரை கத்த உயர்த்துவார். இல்லையா? இதான் உண்மை. நிலையா வேலை செய்ய. கணவன் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கணவன் அடுத்ததான் மனைவி அந்த தரிசனத்தை கட்டுவார். ராமச்சலுங்களேன், மனை பிளஸ் வி. மனை என்றால் வீடு, வி என்ற வார்த்தை ஒர்க்கபிள், வினைச்சொல். தமிழ் படித்தார தமிழ் ஸ்கூல். வினைச்சொல் ஒர்க்கபிள், வீட்டை கட்டுகிறவள். புத்தி இருக்கிற வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன் கையில் உடைத்து போடுவார். புத்தி எங்க வரும்? மூளையில் அல்ல, முழங்கால வர வேண்டும் புத்தி. ராமச்சலுங்களேன், முழங்காலை முடக்கு. அப்படியே பைபிள்ல போடப்பட்ட எபிசி சலம் போடப்பட்டிருக்கு. கனவு மனை உறவு போடப்பட்டிருக்காங்க எபிசி திருச்சபையில. ஆகவே இதை கற்றுக் கொடுக்கிற இடம். ராமச்சலுங்களேன், அன்பை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மனைவி கணவன் எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 7 வீட்டில் போய் படிங்க. 1 கொரிந்தியர் 7 வீட்டில் போய் படிங்க. மனைவி தன் கடமை, கணவன் மனைவி புருஷனுக்கு விருப்பம் நடக்க வேண்டும், கணவன் புருஷன் மனைவி விருப்பம் நடக்கணும். அல்லேலூயா. 2 பேரும் ஒரு படிகள் தான் படிக்கணும். இல்லையா? நடுவில் பைய படுக்க கூடாது. படுக்காமலே பை படுத்து தூக்கிறோம். உபவாசமான யார்ட்டு கேட்கணும்? முதலாவது இவங்க உபவாசமா போறாங்க. சிஸ்டர் உபவாசம் 40 உபவாசமா போறாங்க. யார்கிட்ட வந்து கேட்கணும்? சிஸ்டர் நீங்க யார்ட்டு கேட்பீங்க? உபவாசம் பண்ண யாருக்கு வந்து கேட்பீங்க? உபவாசம் பண்ணுங்க இல்லையா? பண்ணுங்க. யாரு கேட்பீங்க? சிஸ்டர் யார்ட்டு கேட்பீங்க? யார்ட்ட கேட்கணும்? நான் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். வீட்டில் புருஷன்கிட்ட கேட்கணும். தெரிஞ்சுக்கோ, பாஸ்டர் கிட்ட இல்லை. புருஷன் அனுமதிக்காம லாங் ஃபாஸ்டிங்லாம் போகாத. ராம சொல்லுங்களேன், கணவர் நான் ஆண்டவரோட கிட்டே நெருங்கி இருக்க போறேன், அதனால 41 நாள் உபவாசம் பண்ண போகிறேன். யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? மனைவிட்டே கேட்கணும். வாயை மூடியா சொல்லிட்ட மனைவி, வாயை மூடி பேச உட்காந்துரு, உபவாசம் பண்ணாத. பைபிள் சொல்லுது, உபவாசத்து இது ஜெபத்தின் தடைவரை இருவர் சிலவர் பிரிந்து சம்மதத்தாலன்றி. சம்மதம் தேவை. இதான் உபதேசம், குடும்ப உபதேசம். இந்த குடும்பத்துல ஆண்டோட அன்பு சரியா இருக்கும் என்றால், இங்க சபையில் போதிப்பார்கள், சபையில் பாஸ்டர் போதிப்பாரு, உடனே அன்பு சரியில்லையா சரிப்படுத்தி. நான் ரொம்ப நாள் பேசவே இல்லை, என் சிஸ்டர் ரொம்ப நாள் பேசவே இல்லை, அதாவது சண்டை போட்டுருச்சு, அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். மனசு என்ன இருக்குமா? ஒரே நம்ம பேய் உட்காந்து ஆடிட்டு இருக்கோம். ஒரு கூத்தாடிட்டு இருக்கோம். அவங்க போய் தவறு பேசிட்டு இருக்கோம். அதை சரிப்படுத்திடு. அதை சரிப்படுத்தினால்தான் இங்க தேவனை ஆராதிக்க முடியும். அன்பின் ஆவியானவர் பாட்டான் பாடல, இல்லைன்னா பொய்யா தான் பாடிட்டு இருப்பேன். பொய்யா தான் அன்பு நாவி இல்லையா? நான் சொல்றது விளைந்தாருக்கே. அன்பு என்பது அவ்வளவு வெள்ளமொழியில் ராமச்சலுங்களேன். அந்த அன்பை என்னைக்கும் கீழாக கொண்டு வரக்கூடாது. இது ஒரு நல்ல பள்ளி. இந்த சர்ச் இஸ் a good school. அல்லேலூயா. அதுக்கு யார் பெரிய வாத்தியார்? பரிசுத்த ஆவியானவர். யார் சின்ன வாத்தியார்? பாஸ்டர். பெரிய வாத்தியார் அவர் தான், பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லுவார் சின்ன பாஸ்டர் கிட்ட, சின்ன சாஸ்திரத்தோட நான் சார் சொல்லுவார், அவ்வளவுதான். அசைன்மெண்ட் சொல்லுவார். அந்த சொல்லும் போது கேட்டு நடக்கணும். ராமை சொல்லுங்களேன், அந்த அன்பு பலமாகும். இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு ஆளை கடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, கடிக்க கூடாதுன்னு சொல்ற. இன்னைக்கே மனம் திரும்பு. இது சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம். இங்க பட்டம் பெற வேண்டும். ராம சொல்லுங்களேன், இங்கே பட்டம் பெற வேண்டும். நிறைய காரியம் பேச முடியும், நான் இறுதியா முடிக்கிறேன்.
இறுதியாக முடிக்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பிலே பலப்பட வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தை ஒருவரை தாங்க வேண்டும். அன்பின் ஆவியிலே விசுவாச குடும்பங்களை தாங்க வேண்டும். தேவ திருச்சபையில் விசுவாசம் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணுமா? 4:15 அதோட முடிக்க. 4:15 முடிங்க. எபேசியர் 4:15 முடிங்க, படிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பிலே சத்தியத்தை அன்புடன் நினைச்சிருங்க. எது பண்ணாலும் பரவாயில்ல, அன்புப்பா. அன்பு திறன பாவத்தை மூடும், எப்படியும் பரவ விட்டுருங்க. அன்பு என்பது சத்தியம் இருக்கிறது. ஒரு காரியத்தை தெரிந்துட்டால் சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தவறுன்னு சொல்லுதான் அன்பு. சத்தியத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் வளர முடியாது. எத்தனை வளர விரும்புகிறீர்கள்? வளருவதற்கு அன்பிலே சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபையில தெரியுங்களா, அழைப்புன்னு ஒன்று இருக்கு. ராமச்சலுங்களேன், அந்த அழைப்பிலே பயபக்தியாய் வளர வேண்டும். 4:1 படிச்சு பார்த்தீங்களா? பவுல் எழுதியிருக்காரு, சிறைச்சாலை எழுதியிருக்காரு, சிறைச்சாலை எழுதுறாரு. 4:1 படிங்களேன். ஆகையால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுதே சிறைச்சாலையில் இருக்கிறார். இஸ் இன் பிரிசன். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய, நான் சொல்லுறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான் நடந்து கொள்ளுங்க. அன்பிலே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அழைப்பு என்பது வேறு, பிரீச்சர் என்பது வேறு. நீங்க பிரசங்கிக்கிற ஆளா சபையில மாறலாம், அதுக்கு நீங்க பாஸ்டர் ஆக முடியாது. பிரசங்கிக்கிற ஆள் யார் பாஸ்டராக முடியாது. எங்க சபையில் ஒரு பிரதர் பிரசங்கிக்கிறார், பேர் ஐவன். He is not called to be a pastor, he is just elder. ஒரு பிரசங்கிக்க முடியும். சர்ச்சில் ஒரு டீக்கனா கூட இருக்கலாம், பிரசங்கிப்பாரு. not called to a pastor. அது அழைப்பு. அதான் 5 மினிஸ்ட்ரிகள் இருக்கு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன், போதகன். அழைப்பு. உங்க அழைப்பை தெரிஞ்சு கொள்ளணும். சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு அழைப்பு என்ன? அழைப்பு சத்தியத்தில் வளர்ந்தாத்தான், அன்பில் வளர்ந்தாத்தான், அன்போடு சத்தியத்தை கை கொண்டால் தான் அதில் நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு இருக்கீங்களா? ராமச்சந்திரன், ஏன்னா ஆண்டவர் விதமாகத்தான் சபை ஊழியங்களை விரிவுபடுத்த விரும்புகிறார். தேவராஜ்யம் வெளியப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு அழைப்பு இருக்கும் என்றால் அழைப்பிலே நில்லுங்க. ராமச்சந்திரன் வந்துருங்க. பாஸ்டர் அழைப்பு இருக்கு, வந்துருங்க. அந்த ஊழியத்தை எடுத்து செய்யுங்க. ஊழியம் என்பது சாதாரண காரியம் இல்லை. ஊழியம் என்பது சாக துணிந்தவன் தான் ஊழியத்துக்கு வர முடியும். Are you ready to die? Enter the ministry. ராமச்சந்திரன், சாக துணியாதவனுக்கு ஊழிய அழைப்பு இல்லை. சாக துணிந்தவனாய் இருக்க வேண்டும். அதே சொல்றாரு, ஒருவனை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை சுமக்க கடவுள், சுமந்து பின்வர கடவுள் சொல்றார். இல்லையா? கண்டிப்பா சாகுவது கிடையாது. இல்லையா? எதுக்காக? சுயத்திலே சாக வேண்டும். முதல் சுய சாகணும். சாகணும் செத்து போறதுக்காக சுய சாகணும். நம்முடைய எண்ணங்கள் சாகணும். தேவனுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன். அழைப்பு. ஆகவே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற கடைசி இறுதியாக அன்பிலே நடங்கள். இது கட்டளை. அன்பில் நடங்கள், இது கட்டளை. ராமச்சந்திரன், இந்த திருச்சபையில் நான் பார்க்க வேலையில நிறைய வாலிபர்கள் இருக்கிறீர்கள். நீங்க அதிகமாக செயல்பட முடியும். you can do more. ஆண்டுடைய தேவனுடைய அன்பிலே பலப்பட்டு ஊழியக்காரருடைய தரிசனத்திலே நீங்க நடப்பினால் கர்த்தர் உங்களை வித்தியாசமாக எடுத்து நடத்த வல்லவராக இருக்கலாம். சந்தேகமே கிடையாது. ராமச்சந்திரன், நீங்கள் ஆண்டிற்கு உங்கள் வாழ்க்கையை எல்லாருக்கும் முடிச்சு பிடிப்புமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ரிகாபா ராதா ராபா ரியாரா. ஹல்லேலூயா.